நித்தியராஜ்யத்துக்கு போகிற வழி ஏன் இடுக்கமான வாசலாக இருக்கிறது? இந்த டாபிக்கை குறித்து இனி நம்ம பார்க்கலாம். வாங்க என்னோட சேர்ந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மேத்யூ 7:13-14 நீங்க பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தை பார்க்க முடியும். மத்திய 7 13-14. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலவுமா இருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமா இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்களோ சிலர். இந்த இடத்துல வந்து ஆண்டவர் ஒரு ஸ்பெசிபிக்காக ஒரு காரியத்தை சொல்லியிருக்காரு. எட்டர்னல் லைஃபுக்கு போறதுக்கு, அதாவது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போறதுக்கு பயங்கர இடுக்கமான வாசல், நேரோவான வாசல், பயங்கர கஷ்டமா தான் இருக்கும். பக்கத்துல எல்லாம் நெருக்கிட்டு இருப்பாங்க. அந்த வழியை போறதுக்கு, அந்த வழியை கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப சிலர் தான் கண்டுபிடிக்க முடியும். அதே போல கேட்டுக்கு போக, அதாவது நரகத்துக்கு போகிறதுக்கு, அழிவுக்கு நேராக போற வழி வந்து பயங்கர விசாலமா இருக்கு. அதுலதான் அநேக டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அழகாக போட்டிருக்கீங்க. எட்டர்னிட்டிக்கு போறதுக்கு ஏன் ஆண்டவர் இந்த ஒரு நேரோ பார்த்து வச்சிருக்கிறான்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாவே கொஞ்சம் பார்க்கலாம். வேதத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் வந்து நம்மளை வந்து அப்படி ஒடுக்கி இப்படி கிரஷ் பண்ணி தான் உள்ளால கொண்டு போகணும்னு ஆசைப்படல. எதற்கு ஆண்டவர் இப்படி சொன்னார்னா, when we accept Christ, கிறிஸ்துவுக்குள்ள வரும் பொழுது there are certain things which we have to leave of this world. இந்த உலகத்தின் ஆசைகள், உலகத்தின் காரியங்கள், சுயம் அந்த இடத்துல சாக ஆரம்பிக்கணும். நிறைய காரியங்கள் அந்த இடத்துல ஆண்டவர் ஒவ்வொன்றாக மீன் பண்ணி தான் இந்த ஒரு டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் அந்த இடத்துல ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்போ ஏன் வந்து ஒரு இடுக்கமான வாசல் கிறிஸ்தவர்களுக்கு தேவை அப்படின்னு நீங்க பார்க்கும் பொழுது, முதலாவது நம்ம ஆண்டருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம், நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அது வரைக்கும் வந்து இந்த உலகத்துல விசாலமா வாழ்ந்துகிட்டு இருப்போம். இல்ல பாவத்துல வாழ்ந்துகிட்டு இருப்போம், என்ஜாய்மெண்ட்ல வாழுவோம், அல்லது அல்லது அநீதியான காரியங்களுக்கு நம்ம இடம் கொடுத்திருப்போம். என்னோட சுயம் என்ன சொல்லுதோ, என் சுய ஆசையின்படி நம்ம அதை நிறைவேற்றி கொண்டிருப்போம். ஒன்ஸ் ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பாவம் செய்ய நம்மளால முடியாது. ஓகேங்களா? தேவனுக்கு விரோதமாக எந்த ஒரு வார்த்தையும் நம்மளால பேச முடியாது. நம்ம இந்த உலகத்தின் படி வாழாதபடி தேவனுக்கு விரும்புற ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்வோம். ஓகேங்களா? நிறைய கட்டுப்பாடுகள் வர ஆரம்பிக்கும், நிறைய கண்ட்ரோல் நம்மளே படுத்துவாங்க. ஓகேங்களா? அப்போ ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையை தான் நம்ம வாழுவோமே தவிர, எனக்கு பிரியமான வாழ்க்கையோ அல்லது உலகத்தின் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியோ வாழ்க்கையோ வாழ முடியாது. உலகத்தின் சாட்டிஸ்ஃபை பண்ற வாழ்க்கை தான் பயங்கர விசாலமாக இருக்கும். என்ஜாய்மெண்ட்டுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இன்னைக்கு அழிவுக்கு நேராக உள்ள ஒரு காரியம் தான் இந்த உலகத்துல அதிகமாக ஆஃபர் பண்ணுது. நல்லா பாத்தீங்கன்னா 90% உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாமே அழிவுக்கு நேராக தான் ஆஃபரிங் நமக்கு கொடுக்குது. ஓகேங்களா? இங்க நீங்க வந்தீங்கன்னா நீங்க என்ஜாய் பண்ணலாம், உங்களுக்கு நீங்க சந்தோஷமா வாழ வைக்கலாம், நீங்க வந்து இப்ப நல்ல வந்து வசதியாக இருக்கலாம். எல்லாமே வந்து உலகத்தை குறித்து, இந்த உலகத்தின் ஆசைகளை குறித்து, உலகத்தின் ஆடம்பரங்களை குறித்து, உலகத்தின் பொருளாசை குறித்து இந்த உலகம் நிறைய நமக்கு ஆஃபர் பண்ணுது. சரிங்களா? அதை தான் நம்ம போக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம நித்திய ராஜ்யத்தை நம்ம இழந்துருவோம். அப்போ சில நேரத்துல ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த இந்த காரியங்கள்லாம் நம்ம விட வேண்டியது வரும். கண்டிப்பாக விட வைப்பார். இந்த உலகத்தின் ஆசைகள், உலகத்தின் காரியங்கள், பாவத்தின் ஆசைகள், அநீதியின் ஆசைகள், இதெல்லாம் இந்த உலகத்தின் என்ஜாய்மெண்ட்ஸ். ஓகேங்களா? நாம என்ஜாய்மெண்ட் சொல்லும் பொழுது ஜாய் இல்ல, ஜாய் வந்து ஆண்டவர் கிட்ட இருந்து வர்றது. உலகத்தின் என்ஜாய்மெண்ட்ஸ் சொல்ல, இந்த உலக பிரகாரமான காரியங்களை நம்ம என்ஜாய்மெண்ட் பண்றதை விட காட்டிலும் தேவனுக்குள்ள என்ஜாய் பண்றதை தான் ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். அப்போ நம்ம பிளஷை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக நிறைய காரியங்கள் விட வேண்டியது இருக்கும் ஒரு பக்கம். அப்போ அது அந்த 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 டெசிஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஹார்டா தான் இருக்கும், ஹார்ட் டெசிஷன்ஸ். ஓகேங்களா? நிறைய காரியங்கள். ஆனா அந்த டெசிஷன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் உள்ள டிராவல் பண்ணும்போது அவருடைய பலத்தால ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. ஆனா இந்த டெசிஷன்ஸ் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நம்ம வந்து எடுக்கிறத பாத்தீங்கன்னா உலகத்துல உள்ளவங்க எல்லாம் நம்மளை வந்து கேவலமா பேசுவாங்க. ஓகேங்களா? இவன் முட்டாளு, இவன் சாமியாரா போயிட்டான் போல இருக்கு, இவனுக்கு வந்து எதுவுமே அனுபவிக்க தரல, இந்த உலகத்தை அனுபவிக்க தரல, இவனை வந்து ஏமாந்து பிழைக்க தரல அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துல நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்ம உண்மையா இருப்போம். அவங்களா ஆனா வந்து லஞ்சம் வாங்க மாட்டாங்க, உண்மையா இருப்பாங்க. அவங்கள வந்து உலகம் எப்படி பேசும், இவன் வந்து பொழைக்க தெரியாது, சம்பாதிக்க தெரியாது, ஏமாத்த தெரியாது. ஆனா ஆண்டவருடைய பார்வையில நான் நீதியின் படி வாழணும். சரிங்களா? அப்போ உலகத்துல அவமானங்கள் வரும். இந்த மாதிரி தேவையில்லாத பேச்சுகள், அநீதி, அது நீதியான காரியங்கள் நம்ம செய்யும் பொழுது அநீதியா வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் நம்ம ஏளனமா பார்ப்பாங்க. ஏன் இவன்லாம் இப்படி செய்ய மாட்டேங்கிறான்? ஒரு கார்பரேட் லைஃப்ல ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். கார்பரேட் அங்குள்ள மீட்டிங்ஸ்ல, அங்குள்ள என்ஜாய்மெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்கும்.
அப்போ அந்த இடத்துல இவங்க அவாய்ட் பண்ணி வரும்பொழுது ஏன் இவன் இப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்மளை பார்ப்பாங்க. ஆனா ஆண்டவருடைய பார்வையில ஒருவேளை உலகத்துல அது நெருக்கமாக நமக்கு இருந்தாலும் ஆண்டவருடைய பார்வையில நம்ம வெளியேற பெற்றவர்களாக இருக்கிறோம். கரெக்டான வழியில போயிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? அந்த இடத்துல எல்லாரும் வந்து நம்மளை இடுக்குவாங்க, நம்மளை வந்து நெருக்குவாங்க, நம்மளை வந்து கேவலமாக பேசுவாங்க, நமக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லிட்டு மட்டம் தட்டுவாங்க. ஆனா ஆண்டவருடைய பார்வையில அதுதான் வெளியேற பெற்றது. ஹalleluya. அப்ப தேவனுக்கு விரும்புற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழும் பொழுது இந்த உலகம் நம்மளை நெருக்கும். இந்த உலகத்தில் உள்ள சூழ்நிலைகள் நம்மள நெருக்கும். அநீதியா வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் நம்மளை அவமானப்படுத்துவாங்க, நெருக்குவாங்க, கழுத்தை பிடிப்பாங்க. அதுதான் இதோடைய ரெப்ரசன்டேஷனா இருக்கு. இது மட்டும் நான் சொல்ல மாட்டேன். இதே போல நிறைய மீனிங் இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து சஃபரிங், ஓகேங்களா? பாடுகள், தேவனுடைய பாடுகள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள வந்தால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை சுமந்து அவருக்கு பின்னாடி போகிறவன் தான் உண்மையான ஸ்டேஷன் சொல்லிட்டு வசனத்தை பார்க்கிறோம். அப்ப அப்ப முதலாவது நம்மளை வெறுக்கணும். அந்த வெறுக்கிறதே இந்த இடுக்கமான வாசல் தான். வெறுக்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லாமே நம்மளுடைய சரீரத்தை ப்ளீஸ் பண்றதுக்காக நிறைய செஞ்சுட்டு இருப்போம். நம்ம சரீர என்ஜாய்மெண்ட்டுக்காக தான் நிறைய செஞ்சுட்டு இருப்போம். முதலாவது எனக்குரிய காரியங்கள், எனக்குரிய ஆடம்பரங்கள் எல்லாவற்றையும் நான் சுயம், அந்த செல்ஃப் வந்து அழியணும். செல்ஃப் வந்து டெட் ஆகணும். அப்பந்தான் தேவனுடைய சித்தத்துக்கு நேராக நம்மளை ஒப்புக் கொடுக்க. செல்ஃப் டை ஆகும் பொழுதுதான் தேவனுடைய அந்த நேரோ பாத்துக்குள்ள நம்ம என்ட்ராகிறதே நம்ம ஆரம்பிக்கிறோம். அந்த டை ஆகும்போது நிறைய பெயின் இருக்கும், கஷ்டம் இருக்கும். நிறைய பேர் நம்மளை வந்து நசுக்குவாங்க, நிறைய பேர் நம்மளை வந்து உபத்திரத்துக்கு நேராக கொண்டு போறதுக்காக அவர்களை அவர்களை வந்து ஏறி நிற்பாங்க. ஆனா அதை காட்டி அதை பார்த்து நம்ம பயந்துடக்கூடாது. ப்ரொவைடட் வி ஆர் டிராவலிங் இன் த பியூட்டிஃபுல் வே. அந்த வே வந்து ஒருவேளை கஷ்டமாக இருக்கலாம். பட் நம்ம ஆல் த டைம் நீங்க அந்த வேயோட டெஸ்டினேஷன் தான் நீங்க பார்க்கணும். நீங்க எப்படி டிராவல் பண்றீங்கன்னு முக்கியம் கிடையாது, எங்க போறீங்கன்னு தான் முக்கியம். இல்லைங்களா? இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம ஹைவேல பாத்தீங்கன்னா 2 வே நமக்கு கூகுள் மேப்ல காமிக்கும். ஒண்ணு வந்து நல்ல நல்ல நேஷனல் ஹைவே, நல்லா ஸ்மூத்தா இருக்கும், யாரும் ஆப்போசிட்ல வரமாட்டாங்க, நல்லா ஃபாஸ்டா சீக்கிரமாக போயிடலாம். ஓகேங்களா? ஆனா அதே நேரத்துல இன்னொரு வே காமிக்கும். ஓகேங்களா? அந்த அந்த வே வந்து ரொம்ப பேட் ரோட்ஸா இருக்கும், உங்களுக்கு பிட்டர் பேட்டரா இருக்கும், அந்த ரோட்ல டிராவல் பண்றது பயங்கர கஷ்டமா இருக்கும். அப்போ மோஸ்ட்லி யார் எதை சூஸ் பண்ணுவாங்க இந்த உலகத்துல உள்ளவங்க? ஓகே, எது நமக்கு ஈஸியா இருக்குதோ, எது நமக்கு வந்து விசாலமா இருக்குது, எது நம்ம ஃபாஸ்டா பெற முடியுமோ அதுதான் உலகத்துல உள்ளவங்க சூஸ் பண்றாங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம இந்த உலகத்தின்படி நம்ம நம்ம டிசைட் பண்ணாதபடி ஆண்டவர் அதை எப்படி கொண்டு வராருன்னா, இடுக்கமான வாசல் வழியாக டிராவல் பண்ணணும். நீங்க எவ்வளவு ஃபாஸ்டா உங்க டெஸ்டினேஷன் போறது முக்கியம் கிடையாது, நீங்க போற டெஸ்டினேஷன் கரெக்டாக போய் சேரணும். ஓகேங்களா? அப்போ அந்த டெஸ்டினேஷன் வந்து எட்டர்னல் லைஃபுக்குரிய ஒரு வழி வந்து கண்டிப்பாக இந்த ரோடு மோசமா தான் இருக்கு. ஓகேங்களா? அப்போ ஐயோ இந்த ரோடு மோசமா இருக்கே, இது வேண்டாம், நான் வந்து இந்த இந்த ஹைவேல நான் எடுத்துட்டு போனா எனக்கு வந்து நல்லா இருக்குமே சொல்லிட்டு நீங்க போனீங்கன்னா, உலக பிரகாரமான ஹைவேல நீங்க போனீங்கன்னா யூ வில் எண்ட் அப் இன் ஹெல். ஓகேங்களா? ஒரு நரகத்துக்கு நேரான ஒரு வழிதான், கேட்டுக்கு போற வழிதான் பயங்கர விசாலமாக இருக்குதும், ஹை ஸ்பீட்ல டிராவல் பண்ண முடியும். ஆனா தேவனுடைய ராஜ்யத்துக்கு போற வேண்டிய வழி, ஒருவேளை இங்க பாடுகள் இருக்கும், ஒரு ஒரு இடுக்கமான வாசல்கள் இருக்கும், அநேகர் நம்ம மேல வந்து ஏறி நிப்பாங்க. ஓகேங்களா? அது கஷ்டமா தான் இருக்கும், ஒரு பெரிய சுமையா தான் நம்ம வந்து உள்ளால போவோம். ஐயோ நிறைய பேர் அதுல பயங்கர ஹை ஸ்பீட்ல டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க டிராவல் பண்ணி போகும்போது நம்மளை பார்த்து கேவலமா பார்ப்பாங்க. ஏன் இதுல வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான்? உலகத்துல உள்ளவங்க நம்மளை பார்க்கும் பொழுது கஷ்டப்பட்டுட்டு தான் நம்மளை வந்து கேவலமா தான் பார்ப்பாங்க. அதை குறிச்சு ஐயோ வெறுத்து நீங்க வந்து ஹைவேல நீங்க நீங்க ஓடி போயிடாதீங்க, அவங்களுக்கு பின்னாடி நீங்க ஓடி போயிடாதீங்க. தேவன் நம்மளை வந்து நம்ம நம்ம டிராவல் பண்ற வழியை குறித்து நம்ம வந்து பேசல, அட்டைன் பண்ற அந்த டெஸ்டினேஷன் தான் நமக்கு முக்கியம். தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம போகணும். ஓகேங்களா? அப்போ இந்த ரோடு வந்து ரொம்ப ஹார்டா தான் இருக்கு. ஓகேங்களா? பயங்கரமான டிஃபிகல்ட் டெசிஷன்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும். நம்ம இந்த டெசிஷன்ஸ் எடுக்கும்போது நம்மளோட குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள், சூழ்ந்திருக்கிறவர்கள் எல்லாரும் நம்ம கேவலமாக நம்மளை நசுக்குவாங்க. ஒண்ணும் தெரியாது, பிழைக்க தெரியாதவன், இந்த காலத்துல இப்படியா வாழ்றது, நிறைய வந்து தேவையில்லாத பேச்சுகள் நம்மளோட செவில கேட்க முடியும். அதுதான் இடுக்கமான வாசல். அப்படி நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னா யூ ஆர் டிராவலிங் இன் த ரைட் பாத். ஓகேங்களா? அப்போ கரெக்டான பாதையில தான் நீங்க போயிட்டு இருக்கிறீங்கன்னு எப்படி நீங்க செக் பண்ணி பாக்குறதுன்னா, நிறைய பேர் உங்களை வந்து நெருக்குவாங்க. ஓகேங்களா? நிறைய பேர் உங்களை ஏவலமா பேசுவாங்க. நிறைய பேர் உங்களை வந்து உங்களை ஒடுக்கி கீழே உட்கார வைப்பாங்க.
ஓகேங்களா? தட் இஸ் அப்படி உட்கார வைக்கும் பொழுது டோன்ட் டோன்ட் வந்து நீங்க வந்து நீங்களே ஏற நினைக்கணும்னு நீங்க நீங்க நினைக்காதீங்க. தட் இஸ் வேர் காட் இஸ் ட்ரெய்னிங் யூ. ஓகேங்களா? அந்த இடத்துல தான் உங்களுக்கு பேஷன்ஸ் ட்ரெய்னிங் கிடைக்கும். அந்த இடத்துல தான் உங்களுக்கு ஜென்டில்னஸ் ட்ரெய்னிங் நடக்கும். அந்த இடத்துல தான் உங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் ட்ரெய்னிங் நடக்கும். அந்த இடத்துல தான் எப்படி புயலின் மத்தியில நீங்க அன்பு செலுத்தணும்னு ட்ரெய்னிங் நடக்க ஆரம்பிக்கும். எப்படிதான் அந்த இடத்துல ஒருத்தன் வந்து உங்க கழுத்தை பிடிக்கும்போது நீங்க சந்தோஷமா இருக்கணும், அந்த ட்ரெய்னிங் அப்பதான் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ ஆல் தீஸ் ட்ரெய்னிங்ஸ் எப்ப நடக்கும்னா, அந்த இடுக்கமான வாசல்ல தான் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஹைவேல உங்களுக்கு ஒரு ட்ரெய்னிங் நடக்காது. உங்களுக்கு பெரிய வேலை உங்களுக்கு வந்து ஒரு ட்ரெய்னிங்கும் நீங்க ஜாலியா போற மாரி இருக்கும். பட் ஃபைனலி அந்த டெஸ்டினேஷன் நீங்க மிஸ் பண்ணிருவீங்க. அப்போ ஆண்டவர் ஏன் இந்த எதுக்கு இந்த இடுக்கமான வாசல், ஓகேங்களா? எட்டர்னல் லைஃப் போறதுக்கு இடுக்கமான வாசல்னா, திஸ் இஸ் வாட் ஹி மென்ட். த மொமெண்ட் யூ சூஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவினை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம், இயேசுவோட வழி தனியான வழியாக இருக்கும் பொழுது, இந்த உலகம் உங்களை நெருக்கும், இந்த உலகம் உங்களை அவமானப்படுத்தும், இந்த உலகம் உங்களை ஏளனமா பேசும், உலகம் உங்களை வந்து சில பேர்லாம் கொன்னு குவிச்சிருக்கு, ஓகேங்களா? நிறைய மாச்சேஸ் நம்ம பார்த்திருக்கிறோம். அப்போ இந்த உலகத்துக்குரிய காரியங்கள், இந்த உலகத்துக்குரியவங்க இந்த நேரோ ரோட்ல போறவங்களால அவங்களால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. அப்போ த லார்ட் ஸ்பெசிபிக்லி நமக்கு வந்து தெளிவாகவே இங்க சொல்லிட்டாரு. நம்மளுடைய வழி வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் த டெஸ்டினேஷன் இஸ் க்ளோரியஸ், த டெஸ்டினேஷன் இஸ் பியூட்டிஃபுல். நம்மளுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாவே அந்த டெஸ்டினேஷன் மட்டும்தான் இருக்கணும். அதுதான் அந்த எட்டர்னல் லைஃப். ஓகேங்களா? அப்போ நம்ம நம்ம ஆண்டருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய டெசிஷன்ஸ் அங்க வேலைக்காகாது. என்னுடைய வழி ஆண்டரோட வழியாக இருக்காது. ஆண்டரோட வழிதான் என்னோட வழியாக இருக்கட்டும். ஆண்டவர் சிலுவையின் மூலமாக மகிமையை நமக்கு கொடுத்திருக்கிறார்னா, நம்மளும் அதே போலதான் அந்த சிலுவையின் பாடுகளின் மூலமாக ஆண்டவர் ஒரு பக்கம் வைத்திருக்கிறார். எதுக்கு ஆண்டவர் ஒரு முள்ள வைக்கிறார்? பவுலுக்கு பாத்தீங்கன்னா ஒரு முள்ள வச்சிருப்பார். சூப்பரான குளோரியஸான மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்காரு. பயங்கரமாக ஆண்டவருக்கு ஓடும் பொழுது கூட அந்த இடத்துல ஒரு முள்ள வைக்கிறார். அந்த நேரம் பார்த்தல முள் இருக்கு, ஓகேங்களா? அப்ப பவுல் நடந்து போகும்போது அவருக்கு பயங்கரமா குத்துது. 3 தடவை கேட்டு, ஆண்டவரே இந்த முள்ள எடுத்து போடுங்க, நான் சூப்பர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கிறேன், நேரவா தான் பார்த்திருக்கு, என்னை அடிக்கிறாங்க, என்னை கல்லறிஞ்சு கொல்ல பாக்குறாங்க, என்னை அவமானப்படுத்துறாங்க, எனக்கு மரியாதை இல்ல, என்னோட ஊழிய பாதையில பயங்கர மோசமான காரியங்கள் நடக்குது. ஆனா இருந்தாலும் அந்த முள்ளு பயங்கரமா ஒரு கஷ்டமாக இருக்குது. ஆனா ஆண்டவர்ட்ட கேட்டு பாக்குறாரு, ஆண்டவர் இந்த முள்ள எடுத்து போட்டுருங்க, நல்லா இருக்கும். இன்னொன்னு அந்த நேரவை பாத்திர சூப்பரா ஓடுவேன்னு. ஆண்டவர் இந்த முள்ள எடுத்தே போடல. ஆண்டவர் டக்குன்னு சொல்லி, என் கிருபை உனக்கு போதும். எதுக்குன்னா அந்த முள் எதுக்கு வைக்கிறாரு, அந்த நேரவை பார்த்து எதுக்கு வைக்கிறா, அப்பதான் பெருமைக்குள்ள வராதபடி. ஓகேங்களா? நிறைய நேரத்துல நீங்க பாருங்களேன், நீங்க நல்லா ரோட்ல ஸ்பீடா போயிட்டு இருக்கும் போது நீங்க காலர் வைத்து ரோட்ல போயிட்டு இருப்பீங்க, ஓகேங்களா? உங்களுக்கு உங்களுக்கே அறியாமல் ஒரு பெருமை வர ஆரம்பிக்கும். ஆனா அதே நேரத்துல உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில ஒரு இடுக்கம், ஒரு வாழ்க்கையில ஒரு முள்ளு, ஒரு கசப்பு, ஒரு வேதனை, மற்றவர்கள் மூலமாக வந்த நெருக்கம் எப்படி வந்துச்சுன்னா, நீங்க உங்களை உயர்த்த மாட்டீங்க, நீங்க உங்களை பெருமைக்குள்ளாக்க மாட்டீங்க. அந்த அந்த பிரைட் இஸ் த டேஞ்சரஸ் சின். ஏன்னா பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். சவுலுக்கும் தாவீதுக்கும் பண்ண ஒரே வித்தியாசம், சவுலுக்குள்ள பெருமை வந்து தாவீதுக்குள்ள தாழ்மை இருந்தது. தாழ்மை இருந்து அவரு நம்ம உலக பிரகாரமாக பார்க்கும்பொழுது விபச்சாரமும் கொலையிலும் தாவீது மாட்டினாரு. ஆனா தாழ்மை இருந்தனால ஆண்டவர் அவனை காப்பாத்திட்டார். சவுல் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி விபச்சாரமா கொலை எதுவும் பண்ணல. உலக பிரகாரமான பாவத்தின்படி பார்க்கும் போது அது பயங்கரமான ஒரு பாவமாக இருக்கும், விபச்சாரமும் கொலையும். ஆனா அவருக்குள்ள பெருமை பயங்கரமா இருந்தனால ஆண்டவர் அவருக்குள்ள இருக்கல, அபிஷேகம் அவரை விட்டு எடுக்கப்பட்டது. அப்போ இன்னைக்கு இன்னைக்கு விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் பெருமைக்குள்ளாக, பிசாசு விழுந்ததே ஒரே ஒரு ரீசன், த பிரைட்னஸ். அவனுக்குள்ள அந்த பெருமை வந்தது, நானும் தேவனை போல மாறணும். இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் மத்தியில் இந்த பெருமை வர ஆரம்பிக்குது, நானும் தேவனை போல. அந்த மாதிரி ஒரு உபதேசங்களும் இருக்கு, நீங்களும் தேவனா, நீங்களும் ஒரு குட்டி காட், நீங்களும் ஒரு குட்டி கடவுள்னு சொல்லிட்டு ஒரு கள்ள உபதேசங்கள் நல்லா இருக்கு. அவங்களுக்குள்ளே ஒரு பெருமையை விதைக்கிறாங்க, ஓகேங்களா? நல்லா பாத்தீங்கன்னா சில நல்ல இந்த ஃபால்ஸ் டீச்சிங்ஸ்ல இருக்கிறாங்க, இந்த ப்ராஸ்பரிட்டி பிரீச்சர்ஸ், செழிப்பின் உபதேசங்கள் பண்றவங்க அல்லது கிருபையின் உபதேசங்கள் பண்ற, கிருபையை பத்தி பேசுறவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள தானா ஒரு பெருமை வர ஆரம்பிச்சிச்சு. நான் யார் தெரியுமா, நான் நான் அவங்க அவங்க அவங்களோட அவங்களோட பேச்சிலேயே ஒரு பெருமை இருக்கு. எஸ்பெஷலி இந்த ப்ராஸ்பரிட்டி பிரீச்சர்ஸ், அவங்களோட ட்ரெஸ்ஸிங்ஸ்ல ஒரு பெருமை இருக்கும், அவங்களோட நடையில ஒரு பெருமை இருக்கும். நான் யாருன்னு சொல்லிட்டு அந்த அந்த தலையை நிமித்து தான் நடப்பாங்க, ஓகேங்களா? அந்த அகங்காரம் தலையை நிமிந்து நடக்கிறது நான் வந்து பெருமைன்னு சொல்ல வரல. அவங்களுக்குள்ள அந்த பேச்சிலே ஒரு 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 திமிர் இருக்கும், ஒரு பெருமை இருக்கும். நான் யாருன்னு சொல்லிட்டு ஒரு வைராக்கியமாக மக்களை மதிக்க மாட்டாங்க, அவங்களதான் மேன்மைப்படுத்துவாங்க, அவங்களதான் உயர்த்திப்பாங்க. கேட்டா நாங்க வந்து ஆண்டரோட அவ்வளவு க்ளோஸா இருக்கிறோம், நாங்க யாருன்னு சொல்லிட்டு நாங்க காமிக்கிறோம்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஆண்டரோட பார்வையில போய்.
ஓகேங்களா? அப்போ ஒருத்தர் வந்து ஒரு நேரோ பாத்துல போறான்னா, அந்த இடத்துல கண்டிப்பாக முள் வச்சிருக்காரு. அப்பேற்பட்ட அப்போஸ்தலன் பாலுக்கே ஆண்டவர் ஒரு முள்ள வச்சுட்டார். இல்லைங்களா? அப்பதான் வச்சுட்டு சொல்றாரு, "நீ பெருமை பாராட்டாதபடி, நீ உன்னை உயர்த்தாதபடி, நீ மேன்மை பாராட்டாதபடி, உனக்குள்ள இந்த முள் எப்பவுமே குத்திட்டு" எப்பவுமே இந்த முள் இருக்கும்பொழுது நம்மள தாழ்த்திப்போம். ஆண்டவரே எனக்கு ஒண்ணும் இல்ல, உங்க கிருபை தாங்க, உங்க கிருபை தான். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, "என் கிருபை உனக்கு போதும்." ஓகேங்களா? அந்த முள்ளு இருக்கும். இடுக்கமான வாசல்ல இந்த இடுக்கம் இருக்கும். அந்த அந்த இடுக்கமான வாசத்துல இருந்து ஆண்டவர் விடுதலையாக்கி நீ ஹைவேல கொண்டு வந்து பைபாஸ்ல உன்னைய வந்து உன்னை ஹெவனுக்கு கொண்டு போயிரும்னு ஆண்டவர் சொல்லவே இல்ல. அந்த டிராவல் வேல வந்து கஷ்டமா தான் இருக்கும். கிறிஸ்துவ ஜீவியம் வந்து இட்ஸ் நாட் a bed of roses. ஓகேங்களா? இட்ஸ் a thorn. ஓகேங்களா? ஒரு சிலுவை. ஒரு அந்த அந்த சிலுவையில உள்ள பாடுகள் வழியா தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்மளால பிரவேசிக்க முடியும். அப்போ அதுக்குள்ள கிரேஸ் தான் ஆண்டவர் கொடுக்கிறார் அந்த இடத்துல. அந்த அந்த இடத்துல போகும்பொழுது ஒரு சில நேரம் ஸ்மூத்னஸ் பண்ணி விட்டுருவாரு. எப்படி நம்ம வந்து நம்ம கிரீசிங் பண்றோம்ல, ஓகேங்க, இந்த இந்த ஒரு 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 உராய்வுல கொஞ்சம் ஸ்மூத்தாக போகணும்னா கிரீஸ் பண்றது மாதிரி ஆண்டவர் அந்த கிரேஸ கொடுக்கிறார். எப்படி அந்த கிரேஸ் மூலமாக நம்ம நம்ம வந்து ஈஸியா ஸ்மூத்தா உள்ள போக முடியும். ஆனா கண்டிப்பா இடுக்கம் இருக்கும். ஒருத்தன் நெருக்குவான், ஒருத்தன் வந்து ஒடுக்குவான். ஆனா அந்த கிரேஸ் இருக்குல்ல, டக்கு நீங்க உள்ளால போயிருவீங்க. ஓகேங்களா? அதுக்குதான் அந்த கிரேஸ் தேவை. ஓகேங்களா? என் கிருபை உனக்கு போதும். அந்த முள்ளான பாதையில, இடுக்கமான வாசல்ல கண்டிப்பா நம்ம இந்த உலகத்துல எப்படி கிரீஸ யூஸ் பண்றோமோ, அதே போலதான் நமக்கு கிரேஸ் தேவைப்படும். சரிங்களா? அந்த கிரேஸ் இல்லாம நம்மளால முன்னால போனா அதனாலதான் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய கிருபை புதிதாக இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்றார். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையின் மூலமாக முன்னேறி செல்லணும். தேவனுடைய வார்த்தை நம்மளை வழி நடத்தணும். அந்த ஒளி, அந்த அந்த எட்டர்னல் லைஃப், அந்த லைட்ட பார்த்துட்டு நம்ம போயிட்டு இருக்கணும். சைட்ல பார்க்காதீங்க. சைட்ல நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க சோர்ந்து போய் அந்த விசாலமான வழியில நீங்க ஓடிருவீங்க. ஆனா இடுக்கமான வாசல் வழியாக நீங்க டிராவல் பண்ணும்போது, டோன்ட் லுக் அட் சைடு, டோன்ட் லுக் அட் டவுன், டோன்ட் லுக் அட் அப், லுக் அட் இன் த ஃப்ரண்ட். ஸ்ட்ரெயிட் மட்டும் பார்த்துட்டு நீங்க பார்க்கும்பொழுது யூ கேன் ஈஸிலி see there is a eternal life. அங்க அந்த இடத்துல தான் இயேசு நிக்கிறாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதன் மட்டும் நீங்க நோக்கி நீங்க டிராவல் பண்ணிட்டே இருங்க. அப்போ அப்ப நீங்க நிறைய இடத்துல நீங்க வந்து சில நேரத்துல நம்ம நம்ம வந்து இவ்வளவு கடினமான பாதை இருக்குது, இவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. தேவன் உங்களை கூட உங்களோட உங்களோட காரியங்களை அவர் காரியங்களை வாய்க்க செய்வார். தேவனுடைய பிரசனத்தினால் உங்களை நிரப்புவார். அந்த இடுக்கமான வாசல்ல தான் இயேசு டிராவல் பண்றாரு. விசாலமான வழியில் அவர் கிடையாது. ஒருவேளை அது ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கும், ஈஸியா போற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல இயேசு அங்க அங்க இருக்க மாட்டாரு. இயேசு இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா இந்த இந்த பாடுகளின் வழியாக, சிலுவையின் வழியாக, அந்த உபத்திரவத்தின் வழியாக, முற்களின் வழியாக இந்த இடத்துல இயேசு உங்களை வழிநடத்துறதுக்கு அந்த இடத்துல ரெடியாக இருக்கிறாரு. இந்த வழியை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. வெளியில வெளியில நீங்க எட்டி பார்த்துட்டு அவங்க ஃபாஸ்டா டிராவல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க உங்களோட டைரக்ஷனை மாத்திராதீங்க. இந்த வை நமக்கு வந்து இந்த எட்டர்னல் லைஃப் போற வழி வந்து ரொம்ப இடுக்கமாக இருக்குதுன்னா, திஸ் இஸ் த ரீசன். ஓகேங்களா? நம்மளை பெருமை பாராட்டாதபடி, நம்மளை உயர்த்தாதபடி, மேன்மை பாராட்டாதபடி அவருடைய கிருபையின் மூலமாக நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம டிராவல் பண்ணும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை பலப்படுத்தட்டும்.